Hi and hello everyone. Welcome to our channel Creative Learners KSP. இன்னைக்கு நான் உங்களை ஒரு சூப்பரான டாபிக் அதாவது palindromes அப்படிங்கற ஒரு சூப்பரான டாபிக்கோட தான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். Let's see what is mean by palindromes. A word, number or sentence that reads the same forwards and backwards is called a palindrome. அதாவது palindromesனா ஒண்ணுமே கிடையாது. ஒரு வேர்டோ இல்லை சென்டென்ஸோ இல்லை நம்பரோ அதை நீங்கள் ரீட் பண்ணும்போது நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து ரீட் பண்ணாலும் சரி பேக்வேர்ட்ஸ்லேருந்து ரீட் பண்ணாலும் சரி அது சேம் வேர்டாக தான் இருக்கும், சேம் நம்பராக தான் இருக்கும், சேம் சென்டென்ஸாக தான் இருக்கும், அது மாறாது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு நான் இதை ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம palindromesல 3 டைப்ஸ் இருக்குது. அந்த 3 டைப்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? எஸ். ஃபர்ஸ்ட் வேர்ட் palindromes, நெக்ஸ்ட் நம்பர் palindromes, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் palindromes. இது மூணையுமே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட கிளியராக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வேர்ட் palindrome. ஃபர்ஸ்ட் வேர்ட் palindromeனா என்னன்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா உங்களுக்கு? பாருங்கள், மொத்தமாக நான் உங்களுக்கு 5 எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவல் அப்படின்ற வேர்ட் எடுத்துக்கலாம். இப்போ லெவல் அப்படின்ற வேர்டை நீங்கள் திருப்பி போடுங்களேன். அதாவது நம்ம ஃபார்வேர்டில் எழுதிட்டோம், இப்போ நீங்கள் இதை பேக்வேர்டில் எழுதுங்க பார்ப்போம். LEVEL அதே வேர்டு தானே வருது. ஸோ இதான் வேர்ட் palindrome. நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். மேடம் அப்படின்னு எழுதுங்க, ஃபார்வேர்டில் மேடம் அப்படின்னு எழுதுங்க. இப்போ இதை நீங்கள் பாருங்களேன், பேக்வேர்ட்ஸ் எழுதுங்க பார்ப்போம். MEDAM மேடம் அதே வேர்ட் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் ரெஃபர் அப்படின்ற வேர்டு எழுதுங்க. ரெஃபர் இதை நீங்கள் ஃபார்வேர்ட்ஸ்லேருந்து பேக்வேர்ட்ஸ்க்கு திருப்புங்க பார்ப்போம். REFER ரெஃபர். நெக்ஸ்ட் ஐ அப்படின்ற வேர்டு எடுத்துக்கோங்க. இது ஃபார்வேர்டில் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் பேக்வேர்ட்ஸில் எழுதினாலும் ஐ அப்படின்ற வேர்டு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ரொம்ப சிம்பிள், நூன் அப்படின்ற வேர்டு எழுதுகிறேன். இதை நீங்கள் பேக்வேர்ட்ஸில் திருப்பினாலும் நூன் அப்படின்னு கிடைச்சேன். ஓகே, இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் வேர்ட் palindromeல ஒரு 5 எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தெரிஞ்ச சில பல வேர்ட் palindromes நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, next we are going to see the topic number palindrome. number palindrome ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு நான் இதுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் தரவா? நீங்கள் அழகாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இந்த எக்ஸாம்பிளை வச்சே சூப்பராக நம்பர் palindromes நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், 44 இதை நீங்கள் திருப்பி போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 44. இட்ஸ் ஸோ சிம்பிள் நோ? எஸ். நம்ம 3 டிஜிட் பார்ப்போமா? நெக்ஸ்ட்டு 191 திருப்பி போடுங்க. 191 363 திருப்பி போட்டால் 363. இதுதான் நம்பர் palindromes. உங்களுக்கு தெரிஞ்ச சில பல நம்பர் palindromes நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். Next we are going to see sentence palindrome. sentence palindromeல உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். Now I won அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதை திருப்பி போடுங்களேன். ஃபஸ்ட்டு இந்த நவ் பாருங்கள். இப்போ ஓன் அப்படின்றத நம்ம எழுதுகிறோம். நவ் ஓனை நம்ம திருப்பி போட்டோன்னா நவ் ஆகும். நெக்ஸ்ட் ஐ அப்படி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நவ்வை நம்ம திருப்பி போட்டோன்னா ஓன் அப்படின்ற லெட்டர் நமக்கு கிடைக்கும். எஸ். அப்போ நவ் ஐ ஓன். இது சென்டென்ஸ் palindrome. எஸ். ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். See you soon. Have a great day.